வெல்கம் டு கெமிஸ் கிச்சன். கெமிஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா, நம்ம வீட்டில் மீந்து போன சப்பாத்தி இருந்தால் அதை வச்சு ஒரு சிம்பிளாக எப்படி ஒரு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நைட்டு சுட்ட சப்பாத்தி மீதி ஒரு 4 சப்பாத்தி மீந்துருச்சு. அதை இன்றைக்கி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கையாலேயே பிச்சு போட்டுக்கலாம். இதை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக காலையில் ஒரு டிஃபன் கூட பண்ணி கொடுக்கலாங்க. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். நான் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க. தட்டி தான் போடணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த இஞ்சி பூண்டையும் போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் 2 எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க இது. எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட் ஆகாமல் நம்ம காலையில் அதை நல்லா ரெடி பண்ணி சாப்பிட்லாம். அதை தான் நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா டீப்பாக வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். நான் 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். காலையில் சப்பாத்தியை நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டா கூட ஒரு மாதிரியாக இருக்குங்க, வரட்டையாக. ஆனால் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சோண்டு தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த ஓரங்களில் இப்படி தள்ளிட்டு இதில் நான் ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிக்க போகிறேன். முட்டை நம்ம விருப்பம் தாங்க, எக்ஸ்ட்ரா வேணாலும் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். நான் எடுத்த 4 சப்பாத்திக்கு 3 முட்டை தாராளமாக போதும். முட்டை நிறையா போட்டு செஞ்சால் கூட சூப்பராக இருக்கும். இது தாராளமாக ஒரு 3 பேர் சாப்பிட்லாங்க. இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு நடுவில் மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, மீதமுள்ள சப்பாத்தியில் நம்ம அருமையான ஒரு காலை டிஃபன் ரெடி பண்ணியாச்சு. நல்லா உதிரியாக ஆக்கி விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். முட்டை குழம்புன்னு இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்படி உதிரியாக வந்துருச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிச்சு வச்சுருக்க சப்பாத்தியை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு அருமையான இந்த பிச்சு போட்டு சப்பாத்தியை நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கிறோம். அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்தி இருந்தால் வீணாக்காமல். பாருங்கள், நான் இதில் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஊற்றுறேன். டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க, புளிப்பு டேஸ்ட் இருந்தால். அதனால் லெமன் ஜூஸு கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன். ரொம்ப ஊற்றாதீங்க, உங்களுக்கு வேணும்னா ஊற்றிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதை சில்லி சப்பாத்தின்னு கூட சொல்லலாம், இல்லைன்னா நம்ம கொத்து பரோட்டாவுக்கு செஞ்சு சாப்பிட்ற மாதிரி சில்லி கொத்து பரோட்டான்னு சொல்லிக்கலாம். ஆனால் இதில் நம்ம கொஞ்சம் சிக்கன் குருமா ஊற்றினோம்னாக்கா சில்லி கொத்து பரோட்டா மாதிரியே இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்படியும் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம மீதமுள்ள சப்பாத்தியில் அழகான காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு காட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.